திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். குழந்தை கடத்தல் தற்போது இந்தியா முழுவதும் அதிகரித்திருக்கிற சூழ்நிலையில் தமிழகத்தில் இன்னமுமே அதிகமாக அப்படிப்பட்ட காரியங்களை குறித்த செய்திகளை கேள்விப்பட முடிகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக டெல்லி மிஸ்ஸிங் என்று சொல்லி ஒரு செய்தி குறிப்பிலே வெளியிடப்பட்ட செய்தியை அறிந்து நாம் ஜெபித்தோம். அந்த செய்தியில் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டிருந்தது, ஜனவரி மாதம் பிறந்ததிலிருந்து, அதாவது 2026ஆம் ஆண்டு ஜனவரி பிறந்ததிலிருந்து முதல் 15 நாட்களில் மட்டும் சுமார் 800 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அந்த 800 பேரில் 500 பேர் பெண் மற்றும் குழந்தைகள் என்று கூறப்பட்டிருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, டெல்லி முழுவதும் ஒவ்வொரு நாளும் 54 பேர் காணாமல் போகிறார்கள் என்கிற அதிர்ச்சியான செய்தி அதில் வெளியிடப்பட்டிருந்தது. இதை பார்க்கும் பொழுது மிகவும் குழந்தைகள் கடத்தல் என்பது அதிக அளவில் அதிகரித்திருக்கிறது இந்தியா முழுவதிலும். அதிலே நம்முடைய தலைநகர் மிக அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழகத்தில் திருச்சி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் கேள்விப்படும் பொழுது இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களான குழந்தையை மர்ம பெண் ஒருவர் தடுப்பூசி போட செல்வதாக சாமர்த்தியமாக கூறி குழந்தையை கடத்த முயன்றிருக்கிறார். அந்த குழந்தை காணாமல் போன சில மணி நேரத்தில் பெற்றோருடைய கதறலும் அவர்களுடைய அறிவிப்பின் நிமித்தமாக அங்குள்ள காவல்துறை அதிக தீவிர வேட்டையில் ஈடுபட்டு துறையூர் அருகே அந்த பெண்ணை சிசிடிவி காட்சிகளை கண்காணித்து அவர்கள் கைப்பற்றி பெற்றோரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இப்படி பிறந்த குழந்தை பெற்றோருடைய அரவணைப்பில் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற அந்த குழந்தைக்கே இவ்வளோ ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை என்றால் யோசித்து பாருங்கள். வெளியே விளையாடுகிற குழந்தைகள், பள்ளிக்கு போகிற குழந்தைகள், ஆங்காங்கே பல்வேறு காரணங்களுக்காக அனுப்பப்படுகிற குழந்தைகளுடைய நிலை என்னவாகும்? ஆகவே பெற்றோரும் ஜாக்கிரதையோடு குழந்தைகளை கண்காணிப்பதில் முழு அக்கறை செலுத்த அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தேசத்தில் அதிகரித்து வருகிற இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட நாம் பாரத்தோடு கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே, குறிப்பாக எங்களுடைய தலைநகரில் எவ்வளவாக குழந்தைகள் கடத்தப்பட்டு இருக்கிறார்கள். இந்த ஆண்டில் மட்டும் ஆண்டவரே, வருஷம் பிறந்ததிலிருந்து ஆண்டவரே எத்தனை குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, ஜனவரி முதல் 15 நாட்களில் 800 பேர் காணாமல் போனதில் 500க்கும் அதிகமான பேர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என்று கூறப்படுகிறது. தகப்பனே, இந்த சூழ்நிலை மாறணும். கடந்த நாளிலே திருச்சி மாவட்டத்திலே பிறந்த குழந்தை கடத்தப்பட்டு இருக்கிறதே, அதையும் போலீசார் அதை உடனடியாக தேடி கண்டுபிடிக்க கூட கிருபை கொடுத்தீங்களே, கோடி நன்றி ஆண்டவரே. இனி இப்படி போன்ற சம்பவங்கள் நடைபெறாதபடி அரசாங்க மருத்துவமனையில் கூட கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். குழந்தைகள் மீது இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படட்டும். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பாதுகாவல் செய்யட்டும். இப்படிப்பட்ட சம்பவங்களிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதரர்களையும் ஆசீர்வதிக்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.